இன்றைக்கி ஒரு சூப்பர் சாஃப்டான கப் கேக்ஸு எப்படி வீட்டிலே செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இது சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பட்டரில் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் ஆயிலில் கூட செய்யலாம். நான் ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். ஒரு 3/4 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோடனே ஒரு 2 முட்டை 1 by 1 நம்ம ஆட் பண்ணி இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 இன்ச்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து விஸ்க் வச்சு தான் பண்ணியிருக்கேன். 1 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன் நான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா காய்ச்சின பால், அந்த பாலும் இதில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காக நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்க, அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் கப் கேக்கில் போட்டு இது ஒரு 15-20 மினிட்ஸ் நான் வந்து ஓவன் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக தான் நான் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக வந்துருக்கு பாருங்கள். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. மீதி இருந்த பேட்டர் வந்து நான் மோல்டில் வச்சு பேக் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.